வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று முருகப்பெருமானின் பாதங்களை தொட்டு வணங்கி, இன்றைக்கு 26ஆம் தேதி 10வது மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. பாத்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான நாள். இந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் என்று முருகப்பெருமானை வணங்குவதற்கு ஒரு சாட்சியாக இந்த நாளானது விளங்கப்படுகின்றது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு கந்த சஷ்டி விரதத்துல 5வது நாள். என்ன சிக்கல்ல பார்த்தோம் அப்படின்னா, சிங்கார வேலனா எழுந்தருளி இருக்கக்கூடிய நம்முடைய முருகப்பெருமான் அங்கே இருக்கக்கூடிய வேல் நெடுங்கண்ணி என்கின்ற அம்பிகையிடமிருந்து பராசக்தி அன்னை பராசக்தியிடமிருந்து வேல் வாங்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. அப்படி அந்த வேலை சென்று முருகப்பெருமான் வாங்கும் பொழுது பார்த்தோம்னா, இன்றளவும் உலக சாட்சியாக பார்த்தோம் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு அந்த செப்பு திருமேனி எல்லாமே வேர்க்குமா. என்ன ஏன்னா அந்த வேலினுடைய அந்த சக்தி தாங்காம முருகப்பெருமானுக்கே உடல் முழுவதும் அந்த வேர்வையானது சுரக்கும். அதனால அதனுடைய பாவனையா பார்த்தோம் அப்படின்னா, முகத்துல வேர்வை துளிகள் நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறது இன்றளவும் கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் அப்படின்னு நம்மளுடைய முருகப்பெருமானை நாம எல்லாம் கூப்பிடுவதற்கு அது ஒரு சாட்சியாக விளங்கப்படுகின்றது. இனிமே யாராவது இறைவன்லாம் இருக்கா, தெய்வம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா, நீங்க சிக்கல்ல போய் பாருங்க. இந்த நாள்ல சூரசம்ஹாரத்துக்கு முதல் நாள் போய் சிக்கல்ல போய் சிங்கார வேலனை பாருங்க. அங்க அந்த வேல் வாங்கும் பொழுது இன்றளவும் என்ன முருகனுக்கு இறைவன் இருக்கிறான் என்கிறதுக்கு சாட்சியா ஒரு விஷயம் நடக்குது, போய் பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இருக்கும் பொழுது வேலை வணங்குவதே வேலை என்று கிருபானந்த வாரியாரும் நக்கீரரும் சொன்னது போல, நமக்கெல்லாம் நம்மளுடைய வீட்டிலையா இருக்கட்டும், ஆலயங்கள்லையா இருக்கட்டும், என்ன ஒரு முருகனுடைய சிலை இருக்கு அப்படின்னா அம்பாள் அளித்த அந்த வேலானது இருக்க வேண்டும். என்ன வேல் இல்லாம முருகப்பெருமானை வணங்கக்கூடாது. என்ன முருகன் இல்லாம வேலை வணங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் முறைகள் இருக்கு. அதனாலதான் அனைத்து ஆலயங்கள்லையுமே முருகப்பெருமானுடைய திருமேனி பார்த்தோம் அப்படின்னா வேல் இல்லாம காட்சியளிப்பது கிடையாது. என்ன ஏன்னா அன்னை பராசக்தி கொடுத்த ஆயுதம் என்ன எதை அளித்தும் மீண்டும் அவரிடமே சேரும். என்ன அதனாலே நம் பக்தர்கள் அந்த வேலையும் முருகப்பெருமானையும் இணைத்து வழிபடும் பொழுது அந்த வேலானது நம்மளுடைய துன்பங்களை எல்லாம் அழித்து மீண்டும் முருகப்பெருமானிடமே சென்றுவிடும் என்பது ஐதீகம். எல்லோருக்கும் சமீப காலமா வேல்மாறல் என்பது நன்கு அறிமுகமாகி இருக்கும். என்ன திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்திலுரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலே என்று அந்த பாடலானது ஒரு 60 பாடல் கிட்ட வரும். என்ன அனைத்து அன்பர்களும் அந்த வேல்மாறலை இன்றைய தினம் படிப்பது மிகவும் சிறந்த விஷயமாக கருதப்படுகின்றது. அதை தவிர கந்த சஷ்டி கவசம் மற்றும் பல திருப்புகழ்கள் இதெல்லாம் படித்து இன்றைய தினம் முருகப்பெருமானின் பரிபூரண அருள் பெற்று பேரானந்த பெருவான்முறை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.